Hi dear students, welcome to our channel Accountancy in Tamil. இன்னைக்கு வீடியோல 12th standard accountancy chapter 2 accounts of not for profit organization உடைய illustration 7th sum பார்க்கலாம். From the following receipts and payments account of Tiruchi Recreation Club prepare income and expenditure account for the year ended 31st March 2018. Receipts and payments கொடுத்திருக்காங்க. So இதை வச்சு நம்ம income and expenditure account போட போறோம். So receipts எல்லாத்தையும் நம்ம credit sideல income போடணும் and payments எல்லாத்தையும் நம்ம டெபிட் சைட்ல எக்ஸ்பெண்டிச்சரா போட போறோம். அவ்வளவுதான். இதுல ரெவென்யூ ஐட்டம்ஸ் மட்டும் எடுத்துக்க போறோம். கேபிட்டல் ஐட்டம்ஸை நம்ம எடுக்க கூடாது. சரியா? கேபிட்டல் ஐட்டம்ஸ் அப்படின்றது எப்பவாச்சும் ஒரு தடவை நடக்கிறது. செலவா இருந்தாலும் சரி, இன்கமா இருந்தாலும் சரி. ரெவென்யூ ஐட்டம்ஸ் அப்படின்றது அடிக்கடி நடக்கக்கூடிய செலவுகள் ஆர் இன்கம். சரியா? ஃபர்ஸ்ட் டு ஓப்பனிங் பேலன்ஸ் கேஷ் இன் ஹேண்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஓப்பனிங் பேலன்ஸும் நம்ம எடுக்கக்கூடாது, க்ளோசிங் பேலன்ஸும் நம்ம எடுக்கக்கூடாது இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்ல. நெக்ஸ்ட் டு டிவிடெண்ட் ரிசீவ் 27,600 rupees கொடுத்துருக்காங்க. ஸோ டிவிடெண்ட் அப்படின்றது என்னன்னா, நம்ம ஷேர் ஹோல்டரா இருக்கும் ஒரு கம்பெனில அப்படின்னா அந்த கம்பெனில இருந்து நம்மளுக்கு மந்த்லி டிவிடெண்ட் ரிசீவ் ஆகும். ஓகேவா? இப்போ நம்ம ஏதாவது ஒரு இடத்துல பேங்க்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். பேங்க்ல ஒரு 50,000 rupees FD போட்டிருக்கோம், பிக்ஸட் டெபாசிட். அதுக்கு நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் ஆகும். இதுவே நம்ம ஒரு கம்பெனில ஷேர் ஹோல்டரா இருக்கும் அப்படின்னா நம்மளுக்கு மந்த்லி ஒரு அமௌண்ட் ரிசீவ் ஆகும் இல்லையா? அந்த அமௌண்ட்டுக்கு பேரு டிவிடெண்ட். அது வந்து இன்ட்ரெஸ்ட் கிடையாது, டிவிடெண்ட் அப்படின்னு சொல்லணும். ஓகே. ஸோ டிவிடெண்ட் அப்படின்றது நம்மளுக்கு அப்பப்ப கிடைக்கக்கூடியது தான். அதனால அது ரெவென்யூ ரெசிப்ட் தான். இது நம்ம இன்கம் சைட்ல எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபார்மட் எழுதிக்கலாம். இந்த புக்ஸ் ஆஃப் ட்ரிச்சி ரெக்ரியேஷன் கிளப் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ஃபார் த இயர் ended 31st March 2018. டெப்டார் கிரெடிட்டார் போட்டாச்சு ரெண்டு சைடுமே. டெபிட் சைட்ல எக்ஸ்பெண்டிச்சர்னு போட்டுக்கணும், கிரெடிட் சைட்ல இன்கம்னு போட்டுக்கணும். பை டிவிடெண்ட் ரிசீவ்ட் 27,600 rupees கிரெடிட் சைட்ல போட்டாச்சு இன்கம்ல. டு சேல் ஆஃப் ஓல்ட் நியூஸ் பேப்பர்ஸ் 3,000 rupees கொடுத்துருக்காங்க. ஸோ சேல் ஆஃப் ஓல்டு நியூஸ் பேப்பர் நான் உங்களுக்கு ஃபார்மட் ஆஃப் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் வீடியோ போடும்போதே உங்களுக்கு இதை பத்தி கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஓல்டு நியூஸ் பேப்பர், ஓல்டு மெட்டீரியல்ஸ்லாம் நம்ம சேல் பண்றோம் அப்படின்னா நமக்கு இது ரெவென்யூ ஐட்டமா தான் வரும். ஓகேவா? ஏன்னா டெய்லி நம்ம நியூஸ் பேப்பர் வாங்குறோம், அது மாசத்துக்கு ஒரு தடவை ஃபுல்லா சேர்ந்துரும். அது அப்பப்ப நம்ம போய் பழைய பேப்பர் கடையில போட்டுருவோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் இதுவுமே. ஸோ இது வந்து அப்பப்ப நடக்கக்கூடியது. அதனால இது நம்ம ரெவென்யூ ரெசிப்டா எடுத்துக்கணும். பை சேல் ஆஃப் ஓல்டு நியூஸ் பேப்பர்ஸ் 3,000 rupees இன்கம் சைட்ல போட்டாச்சு. நெக்ஸ்ட் டு மெம்பர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் 31,000 rupees கொடுத்துருக்காங்க. ஸோ மெம்பர்ஸ் கிட்ட இருந்து சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட் வந்து ரிசீவ் ஆகுது, மந்த்லி ரிசீவ் ஆகும் இல்லையா? அதனால இதுவுமே அடிக்கடி நடக்கக்கூடியதுதான். அதனால இதை நம்ம ரெவென்யூ ரெசிப்டா எடுத்துக்கணும். ஸோ இன்கம் சைட்ல போட்டுக்கலாம். பை மெம்பர் சப்ஸ்கிரிப்ஷன் 31,000 rupees இன்கம் சைட்ல போட்டாச்சு. டு லாக்கர் ரெண்ட் 8,000 rupees கொடுத்துருக்காங்க. ஸோ லாக்கர் ரெண்ட் அப்படின்றதுமே நம்மளுக்கு மந்த்லி ரிசீவ் ஆகக்கூடிய ஒரு அமௌண்ட் தான். அதனால இதையும் நம்ம ரெவென்யூ ஐட்டமா எடுத்துக்கணும், இன்கம் சைட்ல போட்டுக்கலாம். பை லாக்கர் ரெண்ட் 8,000 rupees இன்கம் சைட்ல போட்டாச்சு. டு இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் 1,250 rupees கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஒரு இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கோம், அதுக்கு இன்ட்ரெஸ்ட் வருது. ஸோ இதுவுமே நம்மளுக்கு அடிக்கடி வரக்கூடியது தான், மந்த்லி வரும் இல்லையா இன்ட்ரெஸ்ட். அதனால இதையும் நம்ம ரெவென்யூ ஐட்டமா எடுத்துக்கணும். பை இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் 1,250 rupees இன்கம் சைட்ல போட்டாச்சு. டு சேல் ஆஃப் ஃபர்னிச்சர் 5,000 rupees கொடுத்துருக்காங்க. ஆனா அந்த ஃபர்னிச்சருடைய புக் வேல்யூ பாத்தீங்கன்னா 4,400 rupees தான். அதாவது 4,400 rupees மதிப்பிலான ஒரு ஃபர்னிச்சரை 5,000 rupeesக்கு சேல் பண்ணியாச்சு. அப்ப 600 rupees நம்மளுக்கு என்னது ப்ராஃபிட். ஓகேவா? ஸோ ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் ஃபர்னிச்சர் அப்படின்றது நம்மளுக்கு இன்கம் சைட்ல போடணும். சரியா? இதுவே நம்மளுக்கு லாஸ் இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ்பெண்டிச்சர் சைட்ல போடணும். இப்போ இது நம்மளுக்கு ப்ராஃபிட் தான் இல்லையா? அதனால நம்ம இதை இன்கம் சைட்ல போட போறோம். பை ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் ஃபர்னிச்சர் 600 rupees. இங்க வந்து நம்ம 5,000 rupeesக்கு சேல் பண்ணிருக்கோன்றதுனால 5,000 rupees எடுத்து போடக்கூடாது. எவ்வளவு அமௌண்ட் நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு அப்படின்றது தான் நம்ம இங்க எடுத்து போடணும். ஸோ 5,000க்கு நம்ம சேல் பண்ணிருக்கோம், புக் வேல்யூ வந்து 4,400 தான் ஃபர்னிச்சரோட புக் வேல்யூ. ஸோ 600 rupees நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. அந்த ப்ராஃபிட் அமௌண்ட் தான் நம்ம இங்க எடுத்து போடணும், 600 rupees. இப்போ நம்ம இன்கம் சைடு எல்லாமே எழுதியாச்சு. நெக்ஸ்ட் எக்ஸ்பெண்டிச்சர் சைட் போயிடலாம். பேமெண்ட்ஸ் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. பை ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ் 10,000 rupees. ஸோ ஃபர்னிச்சர் அப்படின்றது என்னது? அசெட் நம்ம அடிக்கடி பர்ச்சேஸ் பண்ணுவோமா? கிடையாது இல்லையா? எப்பயாச்சும் ஒரு தடவை தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம் அசெட். அதனால இது நம்மளுக்கு கேபிட்டல் ஐட்டம், ரெவென்யூ ஐட்டம் கிடையாது. அப்பப்போ பர்ச்சேஸ் பண்ணாதான் அது ரெவென்யூ ஐட்டம். ஓகேவா? அப்ப இது நம்மளுக்கு வராது. நெக்ஸ்ட் பை ரெண்ட் 2,800 rupees. ரெண்ட்ன்றது நம்ம மந்த்லி பே பண்ணுவோம் இல்லையா? அடிக்கடி நடக்கக்கூடிய ஒரு பேமெண்ட் தான் இது. அதனால இதை நம்ம எடுத்துக்கலாம். பை ரெண்ட் 2,800 கொடுத்துருக்காங்க. இது அப்படியே எடுத்து நம்ம எக்ஸ்பெண்டிச்சர்ல போட்டுக்கலாம். ஸோ டெபிட் சைட்ல எக்ஸ்பெண்டிச்சர் சைட்ல டு ரெண்ட் 2,800 rupees போட்டாச்சு.
பை செக்ரட்டரி ஹானரேரியம் 15,000 rupees கொடுத்துருக்காங்க. ஸோ செக்ரட்டரிஸ் ஹானரேரியம் அப்படின்றது நமக்கு ரெவென்யூ ஐட்டம் தான். இதை நம்ம எக்ஸ்பெண்டிச்சர்ல போட்டுக்கணும். ஓகேவா? ஸோ செக்ரட்டரிஸ் ஹானரேரியம் 15,000 rupees எக்ஸ்பெண்டிச்சர் சைட்ல போட்டாச்சு. பை போஸ்டேஜ் 1,700 rupees. போஸ்டேஜ் அப்படின்றது நம்மளுக்கு அடிக்கடி ஆகக்கூடிய செலவுகள் தான். அதனால இதையும் நம்ம ரெவென்யூ ஐட்டமா எடுத்துக்கணும். எக்ஸ்பெண்டிச்சர்ஸ்ல போட்டுக்கலாம். டு போஸ்டேஜ் 1,700 rupees எக்ஸ்பெண்டிச்சர் சைட்ல போட்டாச்சு. பை ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ் 4,350 rupees. ஸோ ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ் அப்படின்றதும் நம்மளுக்கு அப்பப்போ நடக்கக்கூடியது தான். அதனால இது நம்ம ரெவென்யூ எக்ஸ்பென்சஸா எடுத்துக்கணும். எக்ஸ்பெண்டிச்சர் சைட்ல போட்டுக்கணும். டு ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ் 4,350 rupees போட்டாச்சு. நெக்ஸ்ட் பை பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷனரி 45,000 rupees கொடுத்துருக்காங்க. ஸோ பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷனரி அப்படின்றதும் நம்மளுக்கு அப்பப்போ நடக்கக்கூடிய செலவுகள் தான் இல்லையா? இதையும் நம்ம எக்ஸ்பெண்டிச்சர்ல எடுத்துக்கலாம். டு பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷனரி 45,000 rupees போட்டாச்சு. பை ஆடிட் ஃபீஸ் 5,000 rupees. ஸோ இதுவுமே நம்மளுக்கு அப்பப்போ ஆகக்கூடிய செலவுகள் தான். சரியா? அப்ப இதையும் நம்ம எக்ஸ்பெண்டிச்சர் சைட்ல போட்டுக்கலாம். ஸோ ஆடிட் ஃபீஸ் 5,000 rupees போட்டாச்சு. நெக்ஸ்ட் க்ளோசிங் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓப்பனிங் பேலன்ஸ் எடுக்கக்கூடாது, அதே மாதிரி க்ளோசிங் பேலன்ஸும் நம்ம எடுக்கக்கூடாது. இப்போ நம்ம எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம டோட்டல் பண்ணிடலாம். டோட்டல் பண்ணிட்டு கேரி டவுன் பண்ணிடலாம். இங்க நமக்கு டெபிட் சைட்ல இருக்கக்கூடிய இந்த எல்லா ஃபிகர்ஸையும் ஆட் பண்ணனா 73,850 rupees வருது. அண்ட் கிரெடிட் சைட்ல இருக்கக்கூடிய இந்த எல்லா ஃபிகர்ஸையும் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு 71,450 rupees வருது. அப்ப நமக்கு எக்ஸ்பெண்டிச்சர் சைடை விட இன்கம் சைடு தான் நம்மளுக்கு அமௌண்ட் குறைவா இருக்கு. அப்போ இந்த சம் நம்மளுக்கு டெபிசிட். ஓகேவா? இன்கம் விட எக்ஸ்பெண்டிச்சர் தான் நம்மளுக்கு அதிகமா இருக்கு. இன்கம் ரொம்ப கம்மியா இருக்கு. அப்ப இது நம்மளுக்கு டெபிசிட். பை டெபிசிட்னு போட்டுக்கணும். எக்ஸ்பெண்டிச்சர் சைட்ல இருக்கக்கூடிய அமௌண்ட் 73,850 rupees அண்ட் இன்கம் சைட்ல இருக்கக்கூடிய அமௌண்ட் 71,450 rupees. அப்ப 73,850 இருந்து 71,450 rupees மைனஸ் பண்ணிட்டோம்னா பேலன்ஸ் 2,400 வரும். இதுதான் நம்மளுக்கு டெபிசிட். பை டெபிசிட்னு போட்டு 2,400 போட்டுக்கோங்க. எக்ஸஸ் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் ஓவர் இன்கம் அப்படின்னு எழுதிக்கணும். ஓகேவா? இன்கம் விட எக்ஸ்பெண்டிச்சர் தான் அதிகமா இருக்கு. சரியா? டோட்டல்ல 73,850 rupees ரெண்டு பக்கமும் போட்டுக்கோங்க. இந்த சம் உங்க எல்லாருக்குமே கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சம்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. அண்ட் அடுத்தடுத்த வீடியோஸ் பாக்குறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.